ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குடு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள வந்து லாங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பட் ஷார்ட்ஸ் நம்ம அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்ரீதரோட பர்த்டே விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டு Thank you, Mama. Thank you, Kannamma. Thank you. Thank you. Thank you, love. You look like an animal. Which is a monkey go back. Thank you, Babu Kuti. இது என்னடா பாட்டு? ஹாப்பி பர்த்டே கார்டா இப்படி பாடுவாங்க? லுக் லைக் an animal. நைட் வந்து நாங்க எத்தனை தடவை எழுப்பணும் தெரியுமா? Now you didn't wake me up. We did இல்லம்மா? இல்ல we woke you up. ஆனா நீ நல்லா தூங்குற. அப்ப ரொம்ப கோல்டா கூட இருந்ததா? No, I woke up நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு சொல்லி 5 times in the night. 12 o'clockல நீ எந்திரிக்கல. நான் வந்து எழுப்புனேன். டுகு குடு. Maybe I was in my dream. அது இருக்கலாம். Sleeping is my dream. Kochu, Mama. சரி, ஓகே. Get ready. Wear your pajamas. I want to give you all your presents. And if you do the calculation, she has 39 gifts and I do too. So you'll be over. So this birthday you got 80 gifts. That's 2 from Mama and 78 from both of us. Really? I have 78 gifts to open. சரி கொடுத்துரு. gift கொடு, let him open now. அவ குளிச்சிட்டு வரட்டும். அவெல்லாம் குளிச்சாச்சு. பஜாமா மட்டும் தான் மாத்தணும். கேக் பட்டோம்ல அந்த டைம்ல பண்ணி. அவ்வளத்தையும் ஓபன் பண்ணனும்னா அந்த நிமிஷம் பத்தாது. அதுக்கு தான் சொன்னேன். Now you want to open these and I'll hand you the gifts. Some of them got unwrapped, I bet. Thank you. You need to take these off. பர்த்டே கிஃப்ட்ல எவ்வளவு டெக்கரேஷன் மட்டும் பாரு. It's not decorations, it's to keep it safe. ஐயோ, It's kind of hard to open it. இன்னைக்கு ஃபுல் நாள் பத்தாது மாமா அது ஓபன் பண்றதுக்கு. Here, you can just open mine. You can open hers first. This is number 1. Thank you. It's kind of a Thank you. இத மாதிரி Don't say thank you, Mom, but there's a lot more. 38 more to go. I'll have to say 38 thank you. அம்மா Yep, இப்ப பாரு. that's 2. Oh, Nana, I'm going to tell you what gift to open first. டேய், இதெல்லாம் நீங்க வீட்ல வச்சிருக்கிறத பேக் பண்ணி Not all from her. then You don't even know. அதுதான் There's still 7. நீ எண்ணிக்கிட்டே உங்களுக்கு சார்ந்த விளையாட்டு பொருள் தான் எல்லாமே. How is it 33? அடே, இது என்னைக்குடா முடியறதுக்கு? What did I draw? I don't know. இன்னைக்கு ஃபுல்லா நானுமா வந்துட்டு உட்காந்து ஓபன் பண்ணி I don't know. வந்துருச்சா? சிச்சோ The Elsa sticker is so hard. டுகு Every sticker kept falling off except for the Elsa. The first day I put the Elsa, டுகு it never came இன்னைக்கு off. ஃபுல்லா நானுமா உட்காந்து அதை ஓபன் பண்ணா மட்டும் தான் அதை ஓபன் பண்ண முடியும். அப்பதான் முடியும். Yeah. நீ ஸ்கூல்ல இருந்து வர்றப்போ அது ஃபுல்லா முடிச்சிருவாங்க. ஆர்மா உன் பேக் காட்டு. There's one present he can't ஆமா open. பர்சல்ல There's a present. என்ன அது பாப்போம்? There's a present I want you to open that. என்னடா இது? அழகர் ஜுவல்லர்ஸ் பர்சல்ல Inside that. 2 more dinosaurs. என்னது இருக்குமா? என்ன இதுல கோல்டா ஆராத்யா? None of your business. Not your presents. How many more can I? There's a lot of double. லாட் இருக்குது, A லாட். lot of the same things and some gifts. Okay. Thank you. There's not a lot of choices. ஒரு வாரமா நைட் ஃபுல்லா இதத்தான் ஓட்டிக்கிட்டு இருந்தல்ல. Not open this. Okay. No. I don't even know what this is. டுக்கு தலையில நேத்து பூ இருந்ததுல, பூ எங்க? I took it out yesterday. It's just like most of it fell off. Oh no! நீ காலையில இருந்துட்டு ஃபுல்லா இந்த வேலையிலேயே உட்காந்துக்கோங்க பிரிச்சுக்கிட்டே. அவ பாரு, இது டைம் எடுத்து ஒட்டி இருக்க பாத்துட இவ்வளத்தையும். Yeah, we took our time on this.
Very good. Thank you. Thank you. Thank you. குடுடுக்கு வந்துட்டு நைட்டே 12 மணிக்கு கேக் கட் பண்ணணும்னாங்க. ரெடியாக தான் இருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சரி நாங்கள் அப்படியே படுத்துருக்குறோம். நாங்கள் தூங்கலைன்னா தூங்க மாட்டோம் மோஸ்ட்டாக. நீ கரெக்டாக வந்து என்னை 12க்கு எழுப்பணுன்னாங்க. நானும் 12க்கு போய் எழுப்பினேன்னா பிள்ளைங்க செம்ம டயர்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கி ரொம்ப குளிராக கூட இருந்ததுங்க. ஸோ அன்றைக்கி ஆக்சுவலாக வேறு எங்கேயும் போயிட்டு வந்தோமோ அதனால் டயர்டாக இருந்தாங்களோ என்னமோ படுத்துட்டாங்க. 12 மணிக்கு நான் 2 தடவை போய் எழுப்பினேன். ஸ்ரீதர் வந்து நீ அவங்களை எழுப்பவே வேணாம், நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. நைட் எந்திரிக்கலையும் அதனால் அடுத்த நாள் காலையில் வந்து கட் பண்ணோம். இதில் வந்து அவங்க ஸ்கேவெஞ்சர் ஹண்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் கொஞ்சம் பிளான் போட்டு அந்த பிளான் எப்படியோ கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஸோ சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் கிஃப்ட்டை மட்டும் நடுமாக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக தான் நம்ம வந்து இன்றைக்கி வீட்டிலேயே தான் கேக் கட் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடை நியூ ஜெர்சியில் இருக்குது. ஒரு பேக்கரி தான், அதோட பேர் ஸ்கொயர் கட்ஸ். எக்லெஸ் கேக் வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணணுன்னா நிறைய ஃப்ளேவர்ஸில் சூப்பராக இருக்குங்க. ஸ்கொயர் கட்ஸ், எடிசன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இவங்களோட ஃபேவரட் கேக்கில் வந்துட்டு மேங்கோ கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பர்த்டேயாக இருந்தாலும் சரி, ஸ்ரீதரோட பர்த்டேயாக இருந்தாலும் சரி, ஒன்று நாங்கள் ஸ்கொயர் கட்டில் வாங்குவோம், இல்லைனா வந்துட்டு பாரிஸ் பகேட்லேருந்து தான் கேக் வாங்குறது. பாரிஸ் பகேட்டில் வந்துட்டு எக் கேக்கு, இது வந்து பியோர் எக்லெஸ் கேக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். பாப்பா அங்கே 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேக் கட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கும் சமாதானம் ஆகும். ஸோ நம்ம கேக் கட் பண்ணலாம் வாங்க. Three candles what's that so Water bottle color. Water bottle color. 3 வச்சுட்டு ஃப்ளிப் பண்ணிருந்தாய். ஓ உங்க போடுங்க. why is that hard? I don't know where's your water bottle. It's only 1 year old. How many? 1. Oh, so we have 9. I just need 3, right? So it will be 30. கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணு. Yeah. Shall we start? ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம. Happy birthday நானம்மா. Happy birthday. You look like a man. ஐயையையையைய. Which is a monkey. Hey, see, Go stop. back to the zoo. சரி okay okay. Happy birthday. Let's blow it. Clap 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 clap. Blow. Make a wish and blow. Thank you. Did you make a wish? Yeah, have good dreams and don't get nightmares. Happy birthday mama. What is your gift to him? She gave the gift already. Happy birthday It's a to present. you. Happy birthday to you. We ruined the animal. Wait. You're 102. I wanna give you 100. Can you get me a spoon? I wanna touch it. It's too big. I wanna touch it. I wanna touch it. Oh, I just did. Okay, I think that's fine. ஏய் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அது இந்த தடவை ரொம்ப சிம்பிளான பர்த்டே பார்ட்டி கொடுங்க. ஸோ ஸ்ரீதருக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னா அது ஆக்சுவலாக வீடியோவில் கவர் பண்ணலை. ஒரு லைக் 10-15 நாளுக்கு முன்னாடியே ஸ்ரீதரோட ஐ வாட்ச் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வர வழியில் கையில் எப்படியோ தட்டுப்பட்டு அது உடஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து நான் வந்து வாட்சை வந்து அப்பப்போ எப்போமாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்ரீதர் வந்துட்டு அது கையிலேருந்து அவுக்கவே மாட்டார். ஸோ அதனால் அவருக்கு கட்டாயம் கண்டிப்பாக அடுத்த வாட்ச் உடனே வாங்குற மாதிரி இருந்ததா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து பர்த்டே கிஃப்டாக அந்த ஐ வாட்ச் தான் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் குட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணார். ஒன்று ஒன்றா பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபிட்ஜெட்ஸு. ஸ்ரீதருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக குட்டி குட்டி கார்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த கார்டு, அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாமோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. திருப்பி என் தங்கச்சி வந்து ஸ்ரீதருக்கு வந்து பார்பிக்யூ செட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம சம்மரில் நிறையவே நம்ம க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அந்த பார்பிக்யூவோட யூட்டென்சில்ஸு, க்ளீனிங்குள்ளது அதெல்லாம் ஒரு செட்டாக ஒரு பாக்ஸில் இருக்கும். அதை அவள் கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு பர்த்டே தான். இன்றைக்கி பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் மத்தியானம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி சிம்பிளாக தானே பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி அப்புறம் ஒரு கிரேவி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம். நைட்டுக்கு வந்து எங்கேயா வெளியே போகலான்னு யோசிச்சுருந்தோம். பட் அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுச்சுன்னா, ஸ்ரீதரும் குட்டும் வந்து
வந்துட்டு ஐஸில் விளையாடுறப்போ ஒரு சின்ன ஐஸ் பீஸ் வந்துட்டு ஸ்ரீதரோட கண்ணில் தட்டுப்பட்டுடுச்சு. ஸோ தட்டுப்பட்டப்போ அவருக்கு வந்துட்டு அந்த ஐஸ் விழுந்த ஸ்பீடில் வந்துட்டு கண்ணில் கொஞ்சம் லைட்டாக வந்து அடியும் பட்டுச்சு, கண்ணுக்குள்ளாடியும் லைட்டாக அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த ஐஸ் குத்துனதில் வந்துட்டு ரத்தமும் வந்துருச்சு, அப்படியே ரத்தம் கட்டிடுச்சு. அதனால் நாங்கள் உடனே எமர்ஜென்சி போகிற மாதிரி இருந்தது. ரொம்பவே பயந்துட்டோம், ஏன்னா கண் அப்படி சிவப்பாக இருந்தது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுக்குனே தெரியல. ஒரு 2 நாள் பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனாக ஆகிற அளவுக்கு நிலைமை வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் உடனே நெக்ஸ்ட் டே வந்து அன்னைக்கு பரவாயில்லாமல் இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சப்போ அவருக்கு ரொம்பவே வலி இருந்ததுனால டக்குன்னு நாங்கள் ERக்கெல்லாம் போயிட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லி ரெக்கவர்டு, ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல வேலை, ரொம்ப ஃபோர்ஸாக விழுறது வந்துட்டு டக்குன்னு நம்மளால் அது உடனே ஹாஸ்பிட்டல் நம்ம போயிட்டு அதை வந்து க்யூர் பண்ண முடிஞ்சுது. இப்போ எல்லாம் ஓகே தான். அதனால தான் நம்ம பர்த்டே அன்றைக்கி ஸ்ரீதர் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்றைக்கும் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட், ஐ டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. பட் அது வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு டிலே ஆனதுனால இன்றைக்கி ஆக்சுவலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நான் 2-3 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ஸ்ரீதரை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு 2-3 நாளாக வந்துட்டு இந்த இது விழுந்ததுலேருந்துட்டு அவரால் நைட்டு தூங்க கூட முடியல, கண்ணு ரொம்ப வலிச்சுட்டு இருந்தது. இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி அவருக்கு வந்துட்டு ரெஸ்ட் டே. இன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி அண்ட் ரைத்தா மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் ஸ்ரீதரோட பர்த்டே லஞ்ச். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணப்பவே நிறைய பேர் உங்கள் விஷஸ் எல்லாத்தையும் அள்ளி தெளிச்சிருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்யூங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மஞ்சு சைனிங் ஆஃப். டேக் கேர், பை, ஸ்டே சேஃப். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.